அனைவருக்கும் வாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 40 இன்ச்சு அளவில் எப்படி ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங் வீடியோவை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம தைக்கிற வீடியோவை அதுக்கு அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கு 1 மீட்ரு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இதுதான் மெயின் கிளாத்து, பட்டு துணி. இந்த அளவு சட்டை நம்ம கையில் பக்காவாக இருக்குது. அளவு சட்டப்படி நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த துணியை இது போல் 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. இந்த இருக்க அந்த பக்கம் உள்ள துணி இது போல் இருக்கும். இந்த 2ஆக மடித்து போட்ட பகுதியில் 11.5 இன்ச்சு இருக்கும். இப்போ 11.5 இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம மடித்து போட்டுக்கிட்டோம். இந்த இருக்க மடித்து போட்டுக்கிட்டோம். இதில் அளவு சட்டையை வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். முதல்ல பின்னாடி உள்ள பாகம் பேக் தட்டு மட்டும் நம்ம கட் பண்ணுறோம். பின்னாடி மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு நம்ம இடம் விட்டுக்கிடலாம். அடியில் மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு விட்டு இந்த கோடை நம்ம போட்டுக்கிடலாம். இப்போ ஷோல்ட்ரு குறிக்கிறப்ப இந்த இருக்க அளவு சட்டையை முதல்ல இப்படி எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதிலிருந்து இப்படி வச்சு இப்படி குறிக்கணும். மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம குறிக்கணும். இந்த கோடு போட்டோன்னே சட்டையோட உயரம் 15.5, தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அடியில் மடித்து தைக்க 2 இன்ச்சு விட்டுருக்கோம். மொத்தம் இந்த இதனோட அளவு 16 இன்ச்சு. இந்த மாதிரி கோடு போட்ட பிறகு இதனோட உயரம் கரெக்டாக 15.5 இருக்குது. 15.5 இருக்குது. முதல்ல அளவு சட்டையை இப்படி 2ஆக பிடிச்சிக்கோங்க. இந்த ஷோல்டரோட அளவை இது போல் வச்சுக்கோங்க. ஷோல்டரோட அளவை இது போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இருக்க இந்த ஸ்லீவ் இப்படி இருக்கட்டும். இது போல் வச்சுக்கோங்க. இந்த சட்டையை இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஸ்லீவு ஷோல்ட்ரு 2 இதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை ஒன்று போல் மடித்து இந்த லைனிங் கிளாத் மேலே வைக்கணும். இந்த 2ஆவது கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கனெக்ட் பண்ணி வைங்க. இது போல் வச்சுக்கிடணும். வச்சுக்கோங்க. இந்த 2 அளவும் ஒன்று போல் இருக்கணும். அதே போல் இந்த கழுத்தோட இந்த மாதிரி வைக்கணும். இது போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ கழுத்தோட அகலம் நம்ம குறிக்கணும். கழுத்தோட அகலம் குறிக்கையில் இந்த கழுத்து இந்த இருக்குது, நம்ம 1/4 இன்ச்சு உள்ளே நம்ம குறிக்கணும். 1/4 இன்ச்சு இந்த பக்கம் தையலுக்காக 1/4 இன்ச்சு விட்டு குறிக்கணும். ஷோல்டரோட அகலத்தில் இருந்து குறிக்கையில் இந்த பகுதியில் இங்கிட்டு ஸ்லீவும் ஷோல்ட்ரு பகுதியும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல 1/2 இன்ச்சு நம்ம விட்டு குறிக்கணும். கழுத்து பகுதி குறிக்கையில் 1/4 இன்ச்சு இந்த பக்கம் குறிங்க, உள் பகுதியில் குறிங்க. இதில் தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டு இந்த பக்கம் குறிங்க. அப்போ குறிச்சிட்டு இதில் ஒரு துணி மட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு இந்த ஸ்லீவை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுதான் ஸ்லீவோட கோடு. இந்த இருக்குது ஸ்லீவ் ஜாயின் பண்ண இடம் இந்த இருக்குது. நான் குறித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடம் இருக்குது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி குறிக்கணும். இந்த இருக்கா இது போல் குறிக்கணும்.
ஏன்னா நம்ம ஸ்லீவ் வந்து மேக்ஸிமம் இதுவே கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு லைட்டாக அந்நியாரம் வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணையில் கட் பண்ணோன்னா கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரொம்ப பெருசாக ஆம்கோலை வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்ப அந்த அளவை வந்து சின்னதாக்க நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் மேலே ஏற்றி குறிச்சிக்கோங்க, 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி குறிச்சிக்கோங்க. பின்கழுத்து எப்படி குறிக்கிறதுங்கிறத பார்ப்போம். 2 ஷோல்டரையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. 2 ஷோல்டரையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின்கழுத்தை வந்து நம்ம குறிச்சிடுவோம். நம்ம அந்த 2வது கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து நம்ம வச்சு குறிக்கணும். 2வது கோட்டு மேலே நம்ம தையல் இருக்கணும், ஷோல்ட்ரு தையல். அதுபோல் வச்சுட்டு நம்ம இதை வந்து இந்த மாதிரி எடுத்து இப்படி குறிக்கணும். இது போல் வச்சு குறிக்கணும். இந்த இருக்கா, இது போல் வச்சு நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி நம்ம குறிக்கணும். இப்போ இது குறித்து முடிச்சுட்டு இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆம்கோல் ஜாயின் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு இந்த இடத்துல வச்சோம் பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச்சை வந்து இந்த இடத்துல நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ இந்த கீழ்ப்பகுதியில் உள்ள 2 டாட் போட்டு நம்ம குறிப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்குள்ள நம்ம வாரோம். துணியை வந்து இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை வந்து இப்படி இடுப்பு பகுதியில் வைங்க. வச்சுட்டு இந்த 2 டாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 2 டாட்டுக்காண்டி இதுதான் நம்மளுக்கு வந்து இடுப்பில் வந்து ஃபிட்டிங்காண்டி போட்ட கோடு. இதுதான் இடுப்பு ஃபிட்டிங்காண்டி போட்டது. அந்த தையல்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சு இந்த இடத்துல இப்படி கோடு போட்டுக்கோங்க. இந்த தையலுக்காண்டி இந்த இடத்துல தையல் இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து இப்படி ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சு கோடு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வைங்க, வச்சு நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே 2 டாட் பிடிப்போம்ல, அதுக்கு அது சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். இது போல் நம்ம ஒரு ஜாயிண்ட் கொடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம என்னென்ன அளவுகள் எடுத்தோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எழுதிட்டு காமிக்கிறேன். கழுத்தோட அகலம் 2.25 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் 3.25, ஆம்கோலோட உயரம் வந்து 5.25. 5.25லேருந்து கீழே இந்த பகுதி வந்து 10.5 இன்ச்சு இருக்குது, 10.5 இருக்குது. இதிலிருந்து இந்த உயரம் வந்து சட்டையோட உயரம் 15.5. இந்த அடியில் வந்து நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ஃபிட்டுன்னு இடுப்பு பகுதியை பிடிச்சி தைக்கிறதுக்கு, அந்த இடம் வந்து 10 இன்ச்சு வருது. இந்த இடம் 10 இன்ச்சு, சட்டையோட உயரம் 15.5. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கழுத்தோட உயரம் வந்து 9 இன்ச்சு, கழுத்தோட உயரம் 9 இன்ச்சு.
இப்போ ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா நான் வந்து 1 இன்ச்சு இருக்கிறது போல் மடித்து போடுறேன். ஏன்னா இந்த இடம் இந்த சைடெல்லாம் வைக்கிறதுக்கு காணலை, அதனால் இந்த இருக்குது. இது போல் நம்ம மடித்து போட்டுக்கலாம். ஏன்னா நான் ஸ்லீவ் அந்த பக்கம் அளந்துட்டு இங்கிட்ட அதிகமாக மடித்து போட்டுக்கிட்டேன். ஸ்லீவ் உங்களுக்கு வந்து கூடுதலாக நீங்கள் வைக்கிறாப்புல இருந்தால் கொஞ்சம் துணி அதிகமாக எடுக்கணும். 1 மீட்டருக்கு ஆனாது. ஸ்லீவ் 10 இன்ச்சு நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மீட்ரு துணி காணாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து 20 பாயிண்ட் வரைக்கும் எடுக்க வேண்டியிருக்கும். ஒன்றே கால் மீட்ரு எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் கிராஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஷோல்டரோட அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம இப்போ குறிக்கிறோம். இதுக்கடுத்து ஆம்கோலோட அளவு நம்ம குறிக்கிறோம். அதிலிருந்து இந்த இருக்குது, இதுதான் நம்மளுக்கு துணியோட அளவு. அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக நம்ம குறிக்கிறோம். இந்த பக்கம் லைட்டாக மடித்து விட்டு ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி குறிக்கிறோம். அந்த மடித்ததில் இருந்து நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம். இந்த இருக்குது பாருங்கள், 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி குறிக்கிறோம்ல, அதில் இருந்து நம்ம இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம். இந்த கோடு தான் நம்ம கழுத்தோட அளவு வரைகிறதுக்கு உள்ள மட்டம். இதில் இருந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். இப்படி கோடு போட்டு ஷோல்டர் ஆம்கோல் கழுத்து பகுதிக்கு இந்த கொஞ்சம் தூரத்துக்கு நான் கோடு போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு அதிகமாக போட்டிருக்கேன், இந்த பக்கம் 1/4 இன்ச்சு கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதிலிருந்து முன்கழுத்து வந்து 6 இன்ச்சு நம்ம குறிக்கணும். இதை நம்ம இப்படி கோடு போட்டுக்கலாம். நம்மளுக்கு 2வது கோடு வேணும்ல தைக்கிறதுக்கு, 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்காக விடுறோம்ல, அந்த கோடு இந்த இருக்கட்டும். நம்ம கழுத்தோட உயரம் வந்து 6, நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், பின்கழுத்து 8 இன்ச்சு, முன்கழுத்து 6 இன்ச்சு, அதை கனெக்ட் பண்ணி வைங்க. இது போக உங்கள் கஸ்டமர் வந்து உங்ககிட்ட என்ன அளவுகள் கேட்காங்கங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு வைங்க. 2வது கோட்டில் இருந்து வைக்கிறப்ப 6 இன்ச்சு வைக்கிறேன். ஆறு இன்ச்சு வச்சு ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன். கோடு போட்டு ஒன்று சேர்க்குறேன். இந்த மாதிரி வச்சுருக்கேன். கப் சைஸோட அளவு 13. தையலுக்காக விட்டுட்டேன், அதிலிருந்து 13 தையலுக்காக இந்த விட்டுருக்கேன் பாருங்கள். கப் சைஸோட அளவு 13. வீப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிற இடம் வந்து 5.25. ஏன்னா இந்த சட்டை வந்து வெல்வெட்டு துணியாக இருக்கனால அப்படியே வைக்கையில் இழுத்து இழுத்து வருது. அதனால தான் உங்களுக்கு அளவுகள் சொல்லிட்டு நான் கட் பண்ணுறேன். சைடு வந்து 6.25. இப்போ இந்த 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன அளவுகள் எடுத்தோங்கிறதை எழுதிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம அளவுகள்லாம் எழுதியாச்சு. நம்ம ஆம்ஹோலோட அளவுக்கு வந்து இந்த இடத்துல இப்படி கரெக்டாக வச்சு இந்த கோடை நம்ம போட்டுறலாம். இப்போ இது இருக்கட்டும். இதனோட அளவுகள் என்னென்ன எழுதியிருக்கோன்னா, கழுத்தோட உயரம் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்ஹோலோட உயரம் வந்து 5.25. இந்த சைடு வந்து
ஆறேகால் வச்சுருக்கேன். கப் சைஸோட அளவு 13. சைடு வந்து வீப்பெட்டி கொக்கி பெட்டி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த இடம் 5.25 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆம்ஹோலில் வந்து நம்ம ஒரு நாச் போட்டுக்கிடுவோம். இப்போ கையில் குழி பாகம் கட் பண்ணிக்கிடுவோம். இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவும் பார்க்க போகிறோம். அந்நேரம் வந்து உங்களுக்கு இந்த கப் சைஸோட அளவு எல்லாமே எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2ஆம் மடிங்க, அதுக்கடுத்து 4ஆம் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மடித்த பாகம் நம்மளை நோக்கி இருக்கட்டும். இந்த ஸ்லீவை வந்து இது போல் நம்ம வச்சுக்கிடுவோம். இதுதான் தையல் நம்ம போட்டிருக்கிற இடம். இதுதான் நம்ம தையல் போட்டிருக்கிற இடம். இந்த இடம் வந்து நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். மேலே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கிடுவோம். இந்த இருக்குது, இதுதான் நம்மளுக்கு தைக்கிற இடம். அதிலேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி குறிச்சிக்கிடுவோம். அதே போல் இந்த பகுதியிலையும் ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி குறிச்சிக்கிடுவோம். இதிலிருந்து 1.5 இன்ச்சு நம்ம அதிகமாக இந்த இடத்துல வைக்கணும். இதிலிருந்து 1.5 இன்ச்சு வைக்கணும். இதை நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த பகுதியிலேருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். இந்த பகுதியிலையும் ஒரு 1.5 இன்ச்சு வச்சு கோடு போட்டுக்கிடுவோம். அந்த கோடை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு போடணுன்னாலும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். சென்டர் பகுதியில் ஒரு நாச் போட்டுக்கோங்க. ஆம்கோலோட அளவு 8.5. அந்த 8.5 வச்சு இந்த இடத்துல நான் ஒரு நாச் போட்டிருக்கேன். இது இருக்கட்டும். இதில் மெயின் கிளாத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பட்டி வந்து அந்த நேரம் உங்களுக்கு சைடு வந்து ஜாயின் பண்ணுறதுல வந்து ஏற்ற இறக்கம் வருது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அந்த ஏற்ற இறக்கம் வராமல் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத அந்த நேரம் நான் சொல்கிறேன். இப்போ மெயின் கிளாத்தை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.